நெல் நடவிற்காக வயல் தயார் செய்யும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இன்று தான் முதல் நாள் வயலை உழவு செய்ய ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்னர் நம்ம பருத்தி நடவு செஞ்சுருந்தோம். பருத்தி செடிகளெல்லாம் அப்படியே மடக்கி உழவு செஞ்சு நெல் நட போகிறோம். இன்றோட இந்த நாற்றுக்களுக்கு 28 நாட்கள் நிறைவடையுது. இந்த மாதம் 2ஆம் தேதி விதை நெல் விதைச்சோம். நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. இன்னொரு 3 நாட்களுக்குள்ளே வயலை உழவு செய்கிற பணியை முடித்து நடவு செய்யணும். முக்கியமாக இந்த பருத்தி செடிகளை அப்படியே மடக்கி உழவு செய்யும் பொழுது அது ஒரு பசுந்தாள் உரமாகவும் வேலை செய்யும். ஓரளவுக்கு இதுவும் ஒரு சத்தாக அமையும். ஏன்னா பருத்தி செடிகளை நீக்கி அதை தனியாக ஒரு வயலில் போட்டுட்டு உழவு செஞ்சோம் அப்படின்னா அதற்கும் ஒரு செலவாகும். உழவு செய்கிற நேரம் அதிகமானாலும் கண்டிப்பாக இது ஒரு களிமண் காடு தான். ஏற்கனவே இதில் சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா களிமண் நிலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் நீங்கள் சத்துக்களை சேர்த்துட்டே இருந்தாலும் சத்துக்கள் பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும். அதுதான் களிமண்ணோட தன்மையும் கூட. இந்த மாதிரி பருத்தி செடிகளை உழவு செய்யும் பொழுது முக்கியமாக இந்த பருத்தி செடியோட குச்சிகள் அப்படியே மண்ணுக்குள்ளே மடக்கி உழவு செய்கிறோம் அப்படின்னா நீடித்து ஒரு சத்தை கொடுத்துட்டே இருக்கும். நெல் அறுவடை வரைக்குமே இந்த பருத்திமார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதற்கான ஒரு உரத்தை கொடுத்துட்டே இருக்கும். முக்கியமாக நிறைய தண்ணீர் விட்டு உழவு செய்கிறத விட சரியான அளவு தண்ணீர் விட்டு உழவு செய்கிறப்ப தான் சேறு நல்லா எடுக்கும். ஏன்னா தண்ணீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செடிகளெல்லாம் மிதந்து வரும். சரியாக அந்த கத்தியில் மாட்டாது, உழவும் சரியாக வராது. அதனால் அளவான தண்ணீர் நிறுத்தி 2 உழவுகள் இப்போ நம்ம செய்வோம். அதாவது கிழக்கு மேற்கு திசையில் ஒரு தடவையும் வடக்கு தெற்கு திசையிலையும் 2 உழவு செஞ்சுட்டு 3 நாட்கள் கழித்து நடவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு உழவு செஞ்சு நிலத்தை சமமாக நிரவி விட்டு நடவு செஞ்சுருவோம். முக்கியமாக இந்த வயலெல்லாம் பருத்தி செடிகள் அதிகமாக இல்லை. கால்நடைகளெல்லாம் கட்டி நல்லாவே மேய்ச்சி வயல் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த இடமெல்லாம் உழவு செய்கிறது நேரம் குறைவாக தான் எடுத்துக்கும். இதெல்லாம் நல்லா அடர் களிமண், எவ்வளவு தான் தண்ணி விட்டாலும் அப்படியே தான் நிற்கும். சத்துக்களும் நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். நம்ம உரம் கொடுக்கறது மற்ற வயல்களை விட இந்த வயலெல்லாம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா தான் நெல் நல்லா விளைஞ்சு வரும். மொத்தமாக நம்ம 50 கிலோ விதை நெல் விதைச்சிருக்கோம். 3லேருந்து 3.5 ஏக்கர் நடவு செய்யலாம் அந்த நாற்றுக்களை வச்சு. தொடர்ந்து வரும் நாட்களில் நம்ம நெல் நடவு சம்மந்தமாக என்னென்ன பணிகளை மேற்கொள்கிறோமோ அதை பெரிய காணொலிகளாகவும் சரி குறும் காணொலிகளாகவும் நம்ம சேனலில் பதிவிடுறேன்.